ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் போய்ட்டு தமிழ் சேனல் டெய்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஆஃப் இன்ஜின் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் கம்ப்ளைண்ட் பார்த்தாவே கஸ்டமர் சொன்ன கண்ணு ரெண்டே கம்ப்ளைண்ட். ஒன்று மைலேஜ் சுத்தமாக வரல, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வண்டியில் ஒயிட் ஸ்மோக் வருதுங்கன்ட்டு. நம்ம இல்லை சார் ஒயிட் ஸ்மோக் வந்து ஒரு ஆஃப் இன்ஜின் பண்ணணும்னு சொல்லும்போது இல்லைங்க இப்போ தான் ஒரு 4-5 மாதம் தான் ஆகுது போர்லாம் பண்ணி அப்படின்ட்டு. ஆனால் இந்த வண்டியை நான் பிரித்து காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தமாரி இருந்தால் கண்டிப்பாக மைலேஜ் வராது. ஓகேங்களா? இந்த வீடியோ கஸ்டமருக்காக உங்களுக்காக தான் எடுத்துருக்கேன். கண்டிப்பாக அவங்க வீடியோ பார்ப்போம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹோண்டா டியோ தான். இப்போ நான் டியோ நிறைய யூஸ் பண்ணுறதால இந்த வீடியோ போடுறேன். இது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னாவே, இந்த வண்டியில் வந்து போர் பண்ணியிருக்காரு. போர் பண்ணி ஆனால் 3 மாதம் தான் ஆகுது. ஆனால் வண்டியில் வந்து ஒயிட் ஸ்மோக் ரொம்ப அடிக்குதுங்க அப்படின்னாரு. சரி, நம்ம கரெக்டாக பிரித்து பார்ப்போம். அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். வண்டி ஸ்டார்ட் பண்ணும்படி இந்த சைலன்ஸ்லேயே பாருங்கள் அப்படின்னு இதுங்களா எவ்வளோ ஆயில் வச்சுருக்குண்டு. இது வந்து போர் மாற்றிருக்காங்களா இல்லை ரீகண்டிஷன் பண்ணியிருக்காங்களான்ட்டு நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். உங்கள் வண்டியில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது கண்டிப்பாக மேக்ஸிமம் ரீபோர் பண்ணாதீங்க. போர் வண்டி புதுசாக போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்ல அந்த இது நல்ல லைஃப் கிடைக்கும். அதுக்கு ரீபோர் பண்ணிங்கன்னா மைலேஜும் உங்களுக்கு ட்ராப் ஆகும். ப்ளஸ் இதுமாரி சொல்ல முடியாது, எப்போனாலும் ஃபெயிலியர் ஆகலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ண ரோடே மறைஞ்சு அவ்வளோ பார்க்க. ஓகே, ஸ்மோக் பார்த்தீங்களா? இப்போ நம்ம வந்து இது வந்து நம்ம போர் பண்ணுவது வந்து பெட்டோட வரைக்கும் தான் பண்ணோம். ஓகே, நான் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் எது போயிருக்குன்ட்டு. ஓகே, பெட்டோட இறக்கி வச்சுப்போம். நம்ம வெட்டு டாப் டோர் கேட்டுறோம். இதெல்லாம் ஃபுல்லாக ஆகிலிக்காக இருக்குது. காமிங்க ஓரிங்க பழைய ஓரிங்க தான் பேஸ்ட்டு போட்டுருக்காங்க. இப்போ நம்ம எதுவுமே குறையாக சொல்ல. ஓகேங்களா? கஸ்டமர் வந்து இவ்வளோதாங்க பட்ஜெட் அப்படின்றது, அதுக்கேற்ற மாதிரி கூட பண்ணி கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? இது பழசம். ஓகேங்களா? ஓரிங்களா கல் மாரி ஆகிடுச்சு. இது நம்ம பண்ணால் புதுசாக தான் பண்ணோம். ஆயிலாம் தெரியுதா ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி ஆகிட்டு இருக்கு. இதுக்கு டைமிங்லாம் வச்சு காட்ட வேணாம், அப்படியே காட்டலாம். மாட்டும் போது டைமிங் வச்சுக்க வேண்டியதான். டைமிங் செயின் பண்ணும்போது மேலே டென்ஷன் போல்டர் யூஸ் வைத்துடணும். அப்போ தான் செயின் உள்ள ஃப்ரீ ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ ஒருத்தர் டென்ஷன் கட்டாமல் செயின் கட்டுவாங்க, ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால் டென்ஷனில் கட்டுங்க, செயின் ஃப்ரீ ஆகிடும். கேம்சர் ஓடுற மொத்தமாக அப்படியே கட்டிக்கலாம். 12 மினிட் வரும். ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறோம் உங்களுக்கு. வண்டியில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நீங்களே ஈஸியாக பார்க்கலாம். ஓகேங்களா? இதான் பிரச்சனைன்ட்டு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக அந்த வீடியோ பண்ணி முடியலாம். சைடில் 10 நம்பர் போல்டு வரும். ஓகேங்களா? போருக்கும் 8க்கும் கட் பண்ணுறது போல்டு லென்த்தாக கொடுத்துருக்காங்க. எட்டெல்லாம் மாட்ட பிறகு இந்த போல்டு டைட் பண்ணக்கூடாது. எட்டெல்லாம் ஃபுல்லாக டைட் பண்ணுற பிறகு தான் இதை டைட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டே டைட் பண்ணிங்கன்னா போர் ஒரு சைடு ஒதுங்கிடும். அதனால் எவ்வளோ ஆயில் லீக்கேஜ் மண்ணாக இருக்கும். ரெண்டுமே லென்த்தாக இருக்கும். லென்த்து போடுங்க. இதில் பார்த்தீங்கன்னாவே வண்டியில் போர் கண்டிப்பாக 100% போயிட்டுருக்கு. இவ்வளோ ஆயில் அடிச்சிருக்கு பாருங்க. ஆயில் வால்வு எதுவுமே மாற்றலை, பழசாக தான் இருக்குது. பண்ணி ஆனால் கஸ்டமர் சொல்கிறது 3 மாதம் 4 மாதம் தான் ஆச்சு அப்படின்னாரு.
அதனால தான் இந்த வீடியோ எடுத்து மொத்தமும் பார்க்கணும், அவரும் பார்க்கணும். ஓகேவா? 3 மாதம் பண்ணாலும் இப்படி இருக்காது. ஓகேவா? அதனால் கண்டிப்பாக ரீகண்டிஷன் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வால்வு பழசே போட்டிருக்கலாம். இது எல்லாமே பழசு தான். ஓகேவா? பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. எட்டு பிடிச்சாச்சு. இப்போ நம்ம போரை கட்டி பார்க்குறோம். பேட்லாம் பார்த்தீங்களா நல்லா போயிட்டுருக்கு. போரே ஒரு டைட்டாக ஓடிருக்குன்னா கண்டிப்பாக இது போர் பண்ணல. வேறு எதுவும் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணாங்க தெரியல கட்டாது. ஆனால் வால்வு வரிசையெல்லாம் மாற்றலை. இதுல இவ்வளோ ஷேக் ஆகுது. இது இந்த கஸ்டமர் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் என்ன சொல்கிறதுன்னா, வண்டி வாய்ஸ் ஸ்மோக்கும் இல்லை, வண்டியில் அவங்க சுத்தமாக மைலேஜே வரல. இப்போ தாங்க ஆனால் போர் பண்ணுது. 8 போர்லாம் பண்ணாங்க. ஒரு 5000 செலவு பண்ணல. 5000 ரூபாய்க்கெல்லாம் 8 போர்லாம் பண்ண முடியாதுங்க. ரீகண்டிஷன் பண்ணால் கூட செட் ஆகாது. ஓகேங்களா? 5000 ரூபாய் ஒரு 8000 இருந்தால் தான் போரை புதுசாக போட முடியும். வால்வு அரிசியல், இந்த பேடு, டென்ஷனரு இதெல்லாம் பண்ணால் தான் வண்டி நல்லா ஒர்த்தாங்க. 8000 அதிகம் தான். ஓகேங்களா? அதிகமாக ஒரு அப்ராக்ஸாக சொல்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் புதுசாக போட்டால் தான் இந்த வண்டிக்கு நல்ல மைலேஜும் வரும், பிக்கப் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த ஸ்மோக் எதுவுமே இருக்காது. இங்கே பாருங்கள், கிறிஸ்டல் ஃபுல்லாக இதாகிட்டு இருக்கு. இது ரீபர் கூட பண்ணுது இல்லைங்களா? ஒரே கண்டம். இதெல்லாம் ரீகண்டிஷன்லாம் பண்ண முடியாது. இது 100% ஒரு புதுசாக தான் மாற்றி ஆகணும். ஓகே, ஆனால் வெளியில் ஒர்க்கும் இது பண்ணல. இது இங்கே பிஸி சைடு பாருங்கள், சுத்தமாக கண்டம். எதுக்கு இந்த பதிவுனா, கஸ்டமர் வந்து கரெக்டாக நம்மக்கிட்ட சொல்லணும் இதுமாரி. ஆனால் 3 மாதம் சொன்னார், ஆனால் 3 மாதம் மாரி தெரியல. இது இந்த போர் பண்ணியே கண்டிப்பாக ஒரு 2 வருஷம் இருக்கும் பொழுது. அவர் சொன்னது 3-4 மாதம் சொன்னார். ஓகேவா? நம்மளும் கரெக்டாக பிடிச்சி இந்த வீடியோ எடுத்து அவருக்கு அனுப்புகிறோம். சரி, இது ரீபோரே 100% பண்ண முடியாது. கண்டிப்பாக ரீப்ளேஸ் தான் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த 8000 வரும். ஆனால் வண்டி ஒர்த்தாக இருக்கும். ஒரு 4-5 வருஷத்துக்கு கையே வைக்க தேவை. நீங்கள் ரெகுலர் சர்வீஸ் பண்ணிங்கனாவே. ஓகேங்களா? அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு. இப்போ இதில் என்ன மாற்ற போகிறோன்னா, போர் கூட இந்த பிஸ்டன் ட்ரிங்க்ஸு மொத்தமாக செட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் இட்ட கூட இதில் இந்த வால்வு அரிசியல், இந்த ப்ளக்கு கண்டிப்பாக மாற்றி ஆகணும். கேம் ஷாஃப்ட், ரேக் நம்ம இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சிடும் நல்லா போயிருக்காண்டு பண்ணுறது எல்லாமே செட்டாக பண்ணும்போது தான் கண்டிப்பாக அந்த ரேட்டுக்கு வருது. ஓகேவா? அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு வெளில ஒயிட் ஸ்மோக் வந்தால் இந்தமாரி அதிகமாக வந்துச்சாவே கண்டிப்பாக அது போர் பிரச்சனை தான். அதில் நீங்கள் வால்வு அரிசியல் மாற்றினா கூட கண்டிப்பாக அது பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நம்ம இதை கட்டும் போது பார்த்தா தெரிஞ்சிடும், ஃபுல்லாகவே ஆயில் ஆகிட்டு இருக்குது. கையோட இதையும் கட்டி பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் வால்வு அரிசியல் மாற்றிடுறாங்க. மார்னிங் டைமில் ஒயிட் ஸ்மோக் வந்தால் தான் கண்டிப்பாக வால்வு அரிசியல் மாற்றணும். கண்டினியூவாக ஒயிட் ஸ்மோக் வந்தால் கண்டிப்பாக போர் தான் பண்ணி ஆகணும். அதுதான் இந்த வீடியோ பதிவு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ நிறைகள் புரியுங்க கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுறேன். நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இதை நான் மாட்டும் போது ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அது உங்கள் வண்டியில் உங்கள் ஃப்ரெண்டு வண்டியில் இதுமாதிரி ஒயிட் ஸ்மோக் இருக்கும்போது மார்னிங் டைமில் ஒயிட் ஸ்மோக் வந்தால் வால்வு அரிசியல் மாற்றணும். கண்டினியூ ஒயிட் ஸ்மோக் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் போர் தான் மாற்றணும். ஓகேவா? இது நல்ல வீடியோ பார்ப்போம். பாய். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வண்டியும் உங்கள் ஃப்ரெண்டு வண்டியில் இது மாதிரி பிரச்சனை இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஐடியா கொடுக்கலாம். ஓகே, நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்க ரிப்ளை பண்ணி தான் இருக்கேன். ரிப்ளை பண்ணாத கமெண்ட்டு கண்டிப்பாக உள்ளே நான் வீடியோ போட்டிருக்கோம், போய் செக் பண்ணுங்கள். ஒரு சீக்கிரம் நல்ல விஷயமாக. ஓகேங்களா? நல்ல பாய்.